தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ 24ல் உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஓகே ரொம்ப பாவமாக இருக்கும். டக்குன்னு மெர்சல் வரோம் அப்படின்னா ஒரு போல்டான ஒரு ஒய்ஃப், இருமுகன் அப்படி வரோம் அப்படின்னா அதில் ஒரு போல்டான ஒரு ஆஃபீஸர், எப்படி சுவிட்ச் ஆன் ஆவீங்க அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும். நீங்கள் நினைக்க மாட்டீங்களா ஓகே நம்ம ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் ரொம்ப டெப்த்தாக யோசிப்பீங்களா? ரியல் ஆக்டர்னா அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா, எங்கள் இமேஜ் எப்படி இருக்கும், நான் எப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நான் எப்படி பண்ணால் இதோட கான்சிக்வன்ஸ்னு. ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்கிங் ஸ்டைலுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிப்பீங்க? எனக்கு ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும். சிலவங்க வந்து இப்போ மணி சார் மாதிரி ரொம்ப சட்டிலாக டைரக்ட் பண்ணுவாங்க. எனக்கு மணி சாரோட டைரெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது போஸ்டர் அண்ட் டைட்டில் கார்டு எல்லாத்துலேயுமே நித்யா மேனன், ஜெயம் ரவி, அப்படி நித்யா மேனன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது பேர். படம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் ஸ்டோரி சொல்லுறாங்க. நிறைய ஹீரோஸ் வந்து அதுக்கு வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கூட இருக்குது இண்டஸ்ட்ரியில். அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினட்டாக. வாட்ஸ் யூர் தாட்ஸ் ஆன் அவார்ட்ஸ்? ஐ மீன் அவார்ட்ஸ் நான் ஜென்ரலாக அவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறதில்ல. சம்டைம்ஸ் எனக்கு ஷூட் இருந்தால் நான் வந்து ஷூட்க்கு தான் போவேன். அவார்ட் ஐயோ அப்படியெல்லாம் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியுமா? இவ்வளோ ப்ரெஷரெல்லாம் வச்சு ஐயோ இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் வேலை பண்ணுறது, இனிமே என்ன ப்ரெஷர் எனக்கு இருக்குது. உங்களோட நித்யா மேனன் கேரக்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஒரு கேரக்டர், ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இது வந்து நானே தான் அது அப்படின்ற மாதிரி ஏதாவது க்ளோஸராக சொல்லணுன்னா மேபி ஓகே கண்மணி. ரொம்ப அவேவாக இருக்க கேரக்டர் அப்படின்னா சோபனா கூட. சோபனா அவே தானா அது? ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் வர இட்லி கடை அப்படி இருக்கும், பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கும். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காதலிக்க நேரமில்லை பிக்கெஸ்ட் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறது, இந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு? எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்க? இட்ஸ் ரொம்ப நல்ல நாள், ரொம்ப ஆஸ்பீஷியஸ் நாள், நிறையா ஹாலிடேஸ் இருக்கிற டைம். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல டைம் தான். ஸோ வி ஆர் ஆல் ஆஸ் அ டீம் வெரி ஹாப்பி. உங்களோட படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தேட்டரில் போய் பார்க்குற அந்த வழக்கம் இருக்கா உங்களுக்கு? இல்லை. இல்லையா? எதனால்? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வேறு ஏதாவது வேலை பண்ணிகிட்ருப்பேன். ஓகே. ஸோ இப்போ போனால் நெக்ஸ்ட் நாளையிலேருந்து ஏதோ ஒரு ஷூட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷூட் இருக்கும், வேலை இருக்கும். ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சு போய் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு நாள் வைக்கலாம் அப்படியெல்லாம் வைக்க முடியாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த சமயத்தில் போய் இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறது, அந்த டைமில் பார்க்குறதே இல்லை. ஓகே. ஏதாவது ஒரு படம், உங்களோட படத்தை வந்துட்டு முதல் நாள் நான் போய் தியேட்டரில் பார்த்துருக்கேன் அப்படின்னா எந்த படத்துக்கு உங்களுக்கே ரொம்ப நம்ம போய் பார்க்கலாம்? முதல் நாள்னு இல்லை, பட் நான் பார்த்துருக்கேன் சில படம். நான் தியேட்டரில் அம்மா அப்பா கூட அந்த மாதிரியெல்லாம் போய் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் சர்டன் ஃபிலிம்ஸ். போஸ்டரில் வந்துட்டு போஸ்டர் அண்ட் டைட்டில் கார்டு எல்லாத்துலேயுமே நித்யா மேனன், ஜெயம் ரவி, அப்படி நித்யா மேனன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது பேர். பொதுவாக வந்துட்டு ஹீரோஸ் நேம்ஸ் ஜெயம் ரவியின் அப்படின்ற மாதிரி தான் வரும். எப்படி இந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படத்தில், உங்களோட அந்த இம்பார்ட்டன்ஸ் ஈவன் இன் போஸ்டர்ஸ் டூ? அது இருக்குது. ஸோ அப்படி எழுதியிருக்கு. அது வந்து படம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அந்த கேரக்டர் அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் ஸ்டோரி சொல்லுறாங்க. ஸோ அது ஒரு ஃபேர் திங் தான், அது நார்மல் திங் தான். அது வந்து நம்ம அவ்வளோ பெருசாக சொல்ல தேவையில்லை. பட் வந்து பொதுவாக வந்துட்டு நிறைய ஹீரோஸ் வந்து அதுக்கு வந்துட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கூட இருக்குது இண்டஸ்ட்ரியில். அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினட்டாக அப்படி இருக்குது. அண்ட் அப்படி தான் மோஸ்ட் பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான் அது. ஓகே. ஸோ அதனால தான் ஆஸ் அ உமன் டைரக்டர் அது வந்து அவங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. இப்போ இந்த கேரக்டர் மூலமாக அந்த ஸ்டோரி சொல்கிறோன்னா அது ஒரு ஃபேராக இருக்கிற நார்மலாக இருக்கிற திங் தான். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஓகே நம்ம காதலிக்க நேரமில்லை போகலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. அப்படிங்கும்போது இந்த ட்ரைலருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. நிறைய டைலாக்ஸ் அந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஏன் பொண்ணுங்க எல்லாரும் உங்களோட ஃபெமினிஸ்ட் தாட்ஸை வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வருது ஜெயம் ரவி சார் சொல்கிற மாதிரி. வாட் ஆர் த திங்ஸ், அதுக்கு உங்களோட கருத்து என்ன அந்த டைலாக்ஸ் பொறுத்த வரைக்கும்?
அது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் கூட சண்டை போடுறாங்க. அது சண்டை போடும்போது அந்த 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 மாதிரி பேசுகிறாங்க. யாராவது நார்மலாக அந்த மாதிரி சண்டை போடும்போது ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது நார்மலாக எப்படி பேசுவாங்க அப்படி தான் அந்த டைலாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அது வந்து யாரும் சொல்கிற எதுவும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை. அது ஒரு படம் தான். அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லைனாலும் சில கருத்துக்கள் வந்துட்டு இங்கே விவாதத்துக்குமே வரும். இப்போ வந்துட்டு இப்போ வாட் இஸ் ஃபெமினிசம் அதை வச்சே வந்துட்டு இங்கே நிறைய டிவியில் வந்து ஷோஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக இதுதான் ஃபெமினிசம், இதை தப்பாக புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த டைலாக்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை கட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாங்க. அந்த போர்ஷனை மட்டும் ட்ரெய்லர்லேருந்து வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதனால தான் உங்களோட தாட்ஸ் இந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் சொன்ன மாதிரி அது வந்து இது ஒரு படத்தில் இந்த கேரக்டர் வந்து பேசுகிற ஒரு விஷயந்தான். அது நார்மலாக லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது இல்லை யார் கூடயாவது பேசும்போது இந்த மாதிரி தாட் ப்ராசஸஸ் வரும். ஒரு சைடில் ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னு இன்னொரு சைடில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் அது. ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி கட் பண்ணி போடுது, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் எனிதிங் மோர் தென் தட். ஒரு ரைட்டர் அண்ட் டேரக்டருக்கு ஒரு ஐடியாலஜிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படிங்கும்போது ஆக்டர்ஸ்க்கு மேபி அதோட ஒத்து போகலாம், இல்லை ஒத்து போகாமவும் இருக்கலாம். அது ஒரு சஜஷனாக ஏன் இந்த கேரக்டர் இப்படி பேசுது, ஏன் இப்படி ஒரு ரைட்டிங் இருக்குது அப்படின்ற அந்த சஜஷன் ஒரு ஆக்டராக நீங்கள் வைப்பீங்களா ரைட்டர் ஆர் டேரக்டர்ஸ்ட்ட? நம்ம ஒரு படம் பண்ணலான்னு டிசைட் ஆகும்போதே அந்த ஒரு அலைன்மெண்ட் ஆல்ரெடி இருக்கும். அது இல்லைன்னா அது பண்ண முடியாது, அது நான் பண்ண மாட்டேன். ஸோ ஆல்ரெடி அந்த வேவ்லெங்த் வந்து நம்ம ஜெல் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அந்த படம் நம்ம பண்ணுவோம். ஸோ அது பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணுற விஷயம் இருக்காது அங்கே. ஐ டோன்ட் திங்க் வித் எனி ஒன். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்கிறவங்க தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் வி நீட் டு ஹேவ் தட் டிஸ்கஷன். இப்போ இந்த காதலிக்க நேரமில்லை நீங்கள் முன்ன பேசின மாதிரியே இது வந்து உங்களுடைய அந்த கேரக்டரை சுற்றி நடக்கிற ஒரு விஷயம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் அந்த நரேஷன் இருக்க போகுது. அப்படிங்கும்போது நிறைய படங்களில் மெயின் லீட்ஸ் வேற ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸாக இருக்கிறதும் உங்களை சுற்றி நகர்ற ஒரு கதையாக இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்ப்பீங்க? ஏதாவது ப்ரெஷராக இருக்குமா? ஓகே இந்த படம் வந்துட்டு மெயினாக நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்ற அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்குமா? இல்லை. இல்லையா? இல்லை, அதில் என்ன ப்ரெஷர் இருக்கும்? ஓகே. ஐயோ அப்படியெல்லாம் நம்ம லைஃப் லீட் பண்ண முடியுமா? இவ்வளோ ப்ரெஷரெல்லாம் வச்சு ஐயோ இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் வேலை பண்ணுறது, இனிமே என்ன ப்ரெஷர் எனக்கு இருக்கும்? எனக்கு இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தேன், எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, எப்போவாது இந்த ஃபீல்டை விட்டு போயிடலான்லாம் இருக்கேன் அப்படின்னும் போது எதனால்? ஆனால் இன்னும் பிஸியாகவே தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து பண்ணுற வேலை ஒன்று, நிறையா பேர் நிறையா வேலை பண்ணுறாங்க லைஃப்பில். அவங்க எல்லாருமே அப்படி நிறையா பேர் இருக்காங்க அப்படி யோசிக்கிறது. நான் இந்த வேலை இந்த ப்ரொஃபஷன் மேபி எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறது இல்லை, நான் வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பண்ணலாம், எனக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. நான் மட்டும் இல்லை அது. லைக் ஐம் நாட் த ஒன்லி பர்சன் இன் த வேர்ல்டு ஹூ ஃபீல்ஸ் ஓ நம்ம பண்ணுற ப்ரொஃபஷன் வந்து மேபி அதை சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது பண்ணுமான்னு யோசிக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நிறையா பேருக்கு இருக்காது. நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற லைக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற வேலை வந்து அவங்க விட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பேஷனட்டாக இருக்கிறது அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் தாட் ப்ராசஸ், அவ்வளோதான். இது வந்து ஒரு நார்மல் தாட் ப்ராசஸாக இருந்தாலும் இப்போது அவங்களோட ப்ரொஃபஷன் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படின்னா எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா, ஒன்றும் அவங்களோட ஒர்க் ரொம்ப வீக்காக இருக்கும், இல்லை வந்து அதில் அவங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. இல்லை, தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். ஓகே, தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். ஒரு ஒர்க் வீக் ஆகுறது வந்து நம்ம அந்த ப்ரொஃபஷன் நம்ம இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கும்போது. யாரும் அதுக்கு இப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி குட் அட் தியர் ஒர்க் பிகாஸ் அந்த இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும் அந்த வேலையில். இப்போ எனக்கு அவங்க பே பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் வந்து 100% இல்லை 200% நாங்கள் இருக்கணும் ஒரு இன்டெகிரிட்டி தான். எல்லாருக்குமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும்ல. நான் ஒரு ஆக்டர் அப்படின்னும் நிறைய ஆக்டர்ஸ் நான் கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஹோம் ஒர்க் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுவீங்க உங்களோட ஆக்டிங்காக? இப்போ ஒரு ரோல் கேட்குறீங்க அப்படின்னா யூஸ்வலி ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே நம்மளுக்கு மைண்டில் ஒரு ஃபார்ம் ஆகிடும், இந்த கேரக்டர் என்னங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அது வந்து ஒரு டெப்த்தில் நம்மளுக்கு புரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. லைக் இப்படி கையை இப்படி மூவ் பண்ணணும், கண்ணை இப்படி மூவ் பண்ணணும்னு நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அது ஒரு
வேற ஒரு டெப்த்தில் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக வர்ற ஒரு விஷயம். ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற திங்ஸ் ஒன்று நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்படி பண்ணலாம், இப்படி பேசலாம், இப்படி மூவ் பண்ணலான்னுலாம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க். இப்போ நீங்கள் இப்போ ஒரே வருஷத்தில் இப்போ நிறைய படங்கள் நிறைய லாங்குவேஜஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்பீங்களா? இப்போ சில பேர் வந்துட்டு ஓகே தெலுங்கு ஆடியன்ஸ் இப்படி தான் விரும்புகிறாங்க, மலையாளம் இப்படி தான் இருக்குது, கன்னடா இப்படி இருக்குது, தமிழ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்களா ஒரு ஆக்டரா? இல்லையே, அப்படி பண்ண மாட்டீங்க. நீங்கள் தமிழை விட்டுட்டு ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா? என்னோட படம் இல்லை. பார்த்துருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது வந்து சேமாக தான் இருக்கும். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு அதே டைமில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே கான்ட்ராஸ்டாக கேரக்டர்ஸ் அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க. ஈவன் இப்போ 24 உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஓகே ரொம்ப பாவமாக இருக்கும். ஐ மீன் அந்த ஆத்திரேய கேரக்டருக்கு பயப்படுற அந்த ஒரு இதாக இருக்கும். டக்குன்னு மெர்சல் வரோம் அப்படின்னா ஒரு போல்டான ஒரு ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இருமுகன் அப்படி வரோம் அப்படின்னா அதில் ஒரு போல்டான ஒரு ஆஃபீஸர், ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது எப்படி சுவிட்ச் ஆன் ஆவீங்க அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும்? நீங்கள் நினைக்க மாட்டீங்களா ஓகே நம்ம ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போய் ரொம்ப டெப்த்தாக யோசிப்பீங்களா? ஒரு ரியல் ஆக்டர்னா வந்து அது ஒரு வேற விஷயம். அவங்க வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா, எங்கள் இமேஜ் எப்படி இருக்கும், நான் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நான் இப்படி பண்ணால் இதோட கான்சிக்வன்ஸ்னு. ஒரு ரியல் ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டர், அந்த ப்ரொஃபஷனை சீரியஸாக பண்ணுற ஒரு ஆக்டர்னா அந்த மாதிரி தாட் ப்ராசஸே இருக்காது. நம்ம வந்து ஆக்டர்னா எந்த கேரக்டர் வேணாலும் நம்ம பண்ண முடிகிற ஒரு ஸ்கில் தான் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ஆக்டிங். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என் மைண்டில் போகாது. இப்போ ஒரு ரைட்டிங்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, ஐ மீன் அந்த கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிறது, இட் கம்ஸ் டு அந்த ஆக்டர் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி அதுக்குள்ளே இருக்குது ஆக்டிங் அப்படிங்கிறது. when it comes to டேரக்டர்ஸ், இப்போ ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கிங் ஸ்டைலுக்கெல்லாம் நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிப்பீங்க? ஏதாவது உதாரணமாக ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க டைரக்டர்ஸ் வந்து சில டைரக்டர்ஸ் இருக்காங்க எக்ஸாக்டாக என்ன பண்ணணும் எக்ஸாக்டாக அது சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி யூனோ ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. சிலவங்க வந்து இப்போ மணி சார் மாதிரி ரொம்ப சட்டிலாக டைரக்ட் பண்ணுவாங்க. எனக்கு மணி சாரோட டைரெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது எனக்கு சூட் ஆகும். அவங்க சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நித்யா இந்த be a little more like involved with him, அவ்வளோதான். அந்த ஒரு லெவலில் சொல்லுவாங்க. எனக்கு அது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் என் ஆக்டிங் ரொம்ப சட்டில், அவங்க சொல்கிறதும் ஒரு சட்டில் லேயரில் இருக்கும். ஏன்னா சூப்பர்ஃபிஷியலாக லைக் இப்படி எக்ஸாக்டாக இப்படி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கிராஸாக இருக்காது, சட்டிலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இல்லை நிறையா டைரக்டர்ஸ் நிறையா டைம் டைரக்டே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க என்கிட்ட. ஸோ நான் கேட்கணும் லைக் ஓகேவா, நான் எஸ் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க டைரக்ட் பண்ணுற ஸ்டைல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்டர்ஸ் வந்து அதை நம்ம அடாப்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக வேலை பண்ண முடியாது. நம்ம அடாப்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். யார் எப்படி இருந்தாலும் ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து we should be able to go along. நீங்கள் வந்து இப்போ தமிழில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 14 to 15 மூவிஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப செலக்டிவாக இருக்குங்க. அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்கிரிப்டில் இந்த விஷயங்கள் இருக்குது ஓகே ஐ மீன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி வரும் உங்களுக்கு? அப்படி ஸ்பெசிஃபிக்காக இப்போது ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக கேட்டுட்டு எனக்கு வந்து இமீடியட்டாக தோணிடும். எனக்கு அந்த மூமெண்ட்லேயே எனக்கு ஐ ஃபீல் இட். அதில் ஒரு சென்சிபிளாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுறோம் அவங்க லைக் டைரக்டரை பார்த்து இது வந்து எந்த மாதிரி ஒரு படமாக வரும் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் கிடைச்சிடும். அது எனக்கு இருந்தால் போதும். இஃப் இட்ஸ் அ குட் டைரக்டர் தென் என்ன
சப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சென்சிபிளாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங் எனக்கு. இப்போது ஜட்ஜ் பண்ணுவீங்களா? அதாவது வந்துட்டு ஓகே ஐ மீன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஓகே இது வந்து செமையாக ரிசீவ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஜட்ஜாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஐஷு கேரக்டர் இருக்கட்டும் மெர்சலில், தென் இப்போ ஷோபனாலாம் ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ணாங்க. அப்படின்னு உங்களோட ஜட்ஜ் வந்துட்டு நான் இவ்வளோ தான் எதிர்பார்த்தேன் இந்த கேரக்டருக்கு, பட் இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கலாம். எனக்கு யூஸ்வலாக அந்த ஜட்ஜிங் கெப்பாசிட்டி சம்மாவும் எனக்கு அது இல்லை. இது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு அந்த ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு இருக்காது யூஸ்வலாக. எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்கிரிப்ட், இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். அதனால நான் பண்ணுறேன். அது வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஆக்சுவலாக இருக்காது. அக்கார்டிங் டு யூ, இப்போ நீங்கள் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி சினிமா மீதான பார்வை உங்களுக்கு எப்படி இருந்தது? அது வந்து நம்ம ஃபேமிலியில் எல்லாம் சினிமா ஒன்றும் அவ்வளோ, எங்கள் கிராண்ட்ஃபாதர் எல்லாம் சினிமா பார்க்கவே லைக் விடமாட்டாங்க. லைக் எங்கள் அம்மாவெல்லாம், எங்கள் அப்பா சைட்லலாம் பெரிய அவங்க எம்ஜிஆர் ஃபேன். அவங்க சின்ன வயசுலேயே 1 பைசா 2 பைசாலாம் எப்படியோ இது சேவ் பண்ணி போய் அங்கே எம்ஜிஆர் பிக்சர் வந்தால் அது போய் 100% பார்ப்பாங்க எங்கள் அப்பா. ஸோ சைட்லலாம் ஈவன் பிளேஸ் இல்லைன்னா சைடில் எங்கேயாரும் உட்கார வச்சுட்டுவாங்க சின்ன பையன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா சைட்லலாம் சினிமாலாம் பார்க்கவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி பார்வை எப்படி இருந்ததுன்னா தப்பாக தான் இருந்தது. லைக் as if அது ஒரு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான ஒரு இடங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அந்த வேலை நம்ம பண்ணும்போது தான் அதை வந்து தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் ஆக்சுவலாக இருக்குது, எவ்வளோ பேர் எவ்வளோ ஹியூமனாக இருக்காங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, ஆக்டிங்லேருந்து ஆக்டர்ஸை வந்து பார்த்து இவங்க பயங்கர கிளாமரஸாக, அது கிளாமரஸே இல்லை, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை தான். ஆனால் எல்லாரும் ஒரு லைட்டிங் பண்ணுறவங்கலேருந்து க்ரூ ஃபுல்லாக, கேமரா க்ரூ எஸ்பெஷலி, ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் நான் எங்கேயும் பார்த்ததில்லை ஆக்சுவலாக. யாருமே வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வந்து நிஜமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம கேட்டால் இப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது ஒரு சாப்பிடாம தூங்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி அது பண்ண முடியுது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்கிற ஒரு இடம் இது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் அண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும், ஐ மீன் உள்ள ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம்? எங்கள் அம்மா அப்பா வந்து ஆப்வியஸ்லி எல்லாமே போய் பார்ப்பாங்க, லைக் ஃபில்ம்ஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப அப்ஜெக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது ஓகே, இது நல்லா இருந்தது, இது நல்லா இல்லை, அந்த மாதிரி கிளியராக சொல்லிடுவாங்க. வேற வந்து எங்கள் அப்பா ஃபேமிலி எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம பார்ப்போம், ஃபிலிம்ஸ் பார்ப்போம் நல்லா. மற்றவங்க அப்படி பெருசாக ஒன்றும் பார்க்குறது இல்லை, அப்படி பெருசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆமாம். இப்போது உங்கள் படம், உங்கள் ஒர்க்கிங், இந்த இதெல்லாம் தாண்டி சினிமா நீங்கள் ரெகுலராக பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா? ஓகே, நான் இந்த படம்லாம் பார்க்குறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ சினிமாவில் நிறைய விஷயம், எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த சினிமா பார்க்குற ஒரு லைக் ஹேபிட் வந்து பில்ட் ஆகலை. ஸோ சினிமா அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஐ நோ பீப்புள் இந்த சினிமா பார்க்க ரொம்ப பேஷனட்டாக இருக்கிறவங்க. ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆனால் அது கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. அது வந்து டெஃபினட்டாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியும். பட் நான் அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு புரியுது. ஏன்னா அது பெருசாக அந்த சினிமா வியூயிங் ஹேபிட் எனக்கு இல்லை. இப்போது நீங்கள் சினிமாக்கு வந்ததாக இருக்கட்டும், இப்போது இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் ஓகே இந்தந்த விஷயங்கள்லாம் சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சேஞ்சஸ்லாம் சொல்லுவீங்க? டெஃபினட்டாக நம்ம பண்ணுற இந்த ஜானர்ஸ் எல்லாம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு.
பிகினிங்கில் ரொம்ப நேரோவாக இருந்தது. லைக் ஒரு ஒரு ஸ்டோரினா எல்லாரோட கேரக்டர்ஸும் அதுக்கு ஒரு கிளியர் பாத் இருந்தது, அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹீரோயின்னா இப்படி இவ்வளோதான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் ஆயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, வேறு மாதிரி யூனோ ஸ்டோரிஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் இப்போ லைட்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. லைட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக பெருசாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட நார்மலாக இருக்குது. இன்னொன்று நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த காஸ்டியூம்ஸ், நம்ம போடுற காஸ்டியூம்ஸ் வந்து பிகினிங்கில் அது பயங்கர காஸ்டியூம் மாதிரி இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக போடுற க்ளோத்ஸ் என்ன இருக்குது அந்த மாதிரி இருக்குது காஸ்டியூம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இருக்கிற லேடிஸ் 2 பேர் தான் இருப்பாங்க, ஒரு ஹீரோயினோட ஹேர் ட்ரெஸ்ஸர், இவ்வளோ தான் இருக்கும். இப்போல்லாம் த கேர்ள்ஸ் ஆன் த செட் வந்து இன்னும் நிறையா வர்றாங்க, அண்ட் யங்கர் பீப்புள் நிறையா வராங்க செட்டில். முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஓல்டராக இருக்கிற பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஒரு யங்கர் க்ரூ வருது அண்ட் விமன் கூட வந்து லைக் இட்ஸ் மிக்ஸ்ட் இப்போ. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்க்குறதுக்கு. தென் வந்து நான் நிறைய சேஞ்சஸாக நிறைய பார்க்குறது என்னென்னா, ஈவன் ஒரு கேஸ்டிசத்துக்கு அகென்ஸ்டாக இருக்க ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே கோலிவுட்டில் நிறைய வரவேற்கிறாங்க. தென் வந்துட்டு விமனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்க கேரக்டர்ஸ் நிறைய எழுதப்படுது, ரொம்ப கரெக்டாக எழுதப்படுது. அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் தான். எதுவும் ஒரு இன்க்ளூசிவான ஒரு விஷயம், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து அது ரொம்ப ப்ரோக்ரெசிவாக தான் இருக்கும். அது இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ இட்ஸ் லைக் ஐ செட், அதான் நான் சொன்னேன், இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் பிகமிங் கொஞ்சம் கூட டைவர்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ குட் திங். வாட்ஸ் யூர் தாட்ஸ் ஆன் அவார்ட்ஸ்? ஐ மீன் அவார்ட்ஸ் நான் ஜென்ரலாக அவ்வளோ அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகிறதில்ல. ஸோ ஐ டோன்ட் ரியலி சி, லைக் ஐ செட், நான் சம்டைம்ஸ் எனக்கு ஷூட் இருந்தால் நான் வந்து ஷூட்க்கு தான் போவேன். அவார்ட் நம்ம வேலை பண்ணால் தானே அவார்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே அந்த வேலைக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஓகே இன்னுமே நான் பண்ண வேண்டிய கேரக்டர் இல்லை நான் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்கள்கிட்ட மிச்சம்? ஐ மீன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் ஏதோ ட்ரீமியாக இருக்கும்ல உங்களுக்கு, நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி? எனக்கு இந்த ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு மேபி ஒரு குவீனோ இல்லை பிரின்சஸோ அந்த மாதிரி அந்த டைமில் எனக்கு எப்போவுமே அது ரொம்ப ஃபேசினேட் ஆகும். அந்த டைமில் வந்து அவங்க குவீனாக இருந்தாங்க, அவங்க ஒரு கிங்டமை வந்து யூனோ ரூல் பண்ணாங்க, அது எப்படி பண்ணாங்க, எந்த மாதிரி இருப்பாங்க அவங்கங்கிறது ரொம்ப ஃபேசினேஷன் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரியல் நித்யா மேனனுக்கும் அது கொஞ்சம் அவேவாக இருக்கலாம் அந்த ஒரு கேரக்டர். தென் வந்துட்டு உங்களோட நித்யா மேனன் கேரக்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஒரு கேரக்டர், ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இது வந்து நானே தான் அது அப்படின்ற மாதிரி ஏதாவது? அப்படி க்ளோஸராக சொல்லணும்னா மேபி ஓகே கண்மணி. ஓகே கண்மணி ரொம்ப அவேவாக இருக்க கேரக்டர் அப்படின்னா காஞ்சனா. காஞ்சனா ஓகே. ஈவன் சோபனா கூட. சோபனா அவே தானா அது? ஆமாம், என்ன இப்போ பார்க்குறீங்கல்ல, நான் சோபனா மாதிரி இருக்கேனா? ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். பட் காஞ்சனா அதெல்லாம் பயங்கர கான்ட்ராஸ்ட், அது ரொம்ப அவே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வர இட்லி கடை அப்படி இருக்கும், பயங்கர கான்ட்ராஸ்டாக இருக்கும். கான்ட்ராஸ்டாக இருக்கும். தென் நிறைய கான்ட்ராஸ்டாக வரும்ல உங்களுக்கு, இது நானே இல்லை பட் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்க ஒரு கேரக்டர். நீங்கள் டேரக்டர்ஸ்ட்டு கேட்பீங்களா இந்த ரோலுக்கு நான் தான் சரியாக இருப்பேன்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க அப்படின்ற? எப்போவுமே கேட்பேன். நான் வந்து திருச்சிற்றம்பலம் பண்ணும்போதே கேட்டேன். நான் சொன்னேன், நான் இது ப்ளே பண்ணால் நல்லா இருக்குமா, இது எனக்கு சூட் ஆகுமா? சூப்பராக இருக்கும், உங்களை தான் மைண்டில் வச்சு நம்ம எழுதியிருக்கோம்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன், இஃப் யூ ஃபீல் தட் வே ஓகேன்னு சொன்னேன். இந்த ரீசெண்டாக இட்லி கடை கூட கேட்டேன்னா, ஐ யூ ஷுவர் எனக்கு
சூட் ஆகுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். ஏன் காதலிக்க நேரமில்லை இந்த படம் இந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஐ மீன் ஆடியன்ஸ் படத்தை விட்டு வெளியே வரும்போது அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க? ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹாப்பி இன்க்ளூடடாக எல்லாரும் இன்க்ளூடடாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஆமாவே எனக்கும் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கே யூனோ ஓகே அதை வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆஃப்கோர்ஸ் ரமான் சாரோட மியூசிக், அந்த விஷுவல்ஸ், ஆக்டர்ஸ், நம்ம எல்லாம் வந்து வி கம் டுகெதர், அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். என்ன ஏழு அந்த சாங் வந்து செம்ம சென்சேஷன், வைரல். அது நீங்கள் கேட்கும் போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்டு, தென் அது கிடைச்ச அந்த வரவேற்பு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது அது ஃபுல்லாக பண்ணல, அது வந்து ஒரு ஸ்கெலிட்டனாக தான் பண்ணி அதில் தான் ஷூட் பண்ணோம். பட் ஃபைனலாக அது வந்தப்போ இட் வாஸ் லைக் வாவ், ஒன் மோர், நம்மளுக்கு ரமான் சாரோட ஒன் மோர் சாங் கிடச்சிருக்கு. ஐ திங்க் ரவிக்கும் எனக்கும் நம்ம கரியரில் ரொம்ப நல்ல சாங்ஸ் இருந்திருக்கு நம்மள ரெண்டு பேருக்கும். லைக் சாங்ஸ் தட் கேன் பி ரிமெம்பர்ட் அந்த மாதிரி. ஸோ இது அந்த ஒரு பாட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.